Hi students, exercise 2.11 question number 6. Simplify by rationalizing the denominator. அதாவது விகிதமுறு எண்ணாக்குக given கொடுத்துக்கறாங்க. இது வந்து irrational number. ஸோ இதை வந்து விகிதமுறு எண்ணாக்குக அப்படின்னு கொடுத்துக்கறாங்க. ஸோ given என்னன்னா 7 plus root 5 3 minus root 2. ஸோ இது நம்ம rationalizing பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஸோ இதனுடைய காஞ்சுகேட் இதனுடைய இணை எண்ணால் நம்ம பகுதியும் விகுதியும் பெருக்குவோம் டினாமினேட்டர் நியூமரேட்டர் பெருக்குவோம். ஸோ இணை எண் என்னன்னா 3 plus root 2 by அதே போல் 3 plus root 2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டைம் எடுத்து நம்ம 7 into 3 பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் 7 into 3 21 மறுபடியும் 7 எடுத்து root 2 ஆல் அப்போ 7 into root 2 எழுதுவோம். நெக்ஸ்ட் root 6 எடுத்து இதெல்லாம் பெருக்கணும் இல்லையா. இப்போ root 6 into 3 root 6 எழுதலாம். அதாவது root 6 into root 12 root 2 எழுதும்போது அதாவது root 6 into root 2 என்ன வேணா ரூட்டுக்குள்ளே 12 எழுதலாம் நம்ம. இப்போ root of 12 எழுதிக்கலாம். ஓகே, அதே போல் டினாமினேட்டரில் நம்ம இங்கே ஒரு பம்பு தெரிஞ்சுக்கணும். அதாவது a plus b into a minus b எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாம். அதாவது a plus b a minus b இந்த ரெண்டு பார்க்கும்போது a plus b into a minus b என்னோட ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏங்கிறது வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். ஸோ நம்ம டைரெக்டாகவே எழுதலாம் 9 எழுதலாம். மைனஸ் பி ஸ்கொயர் பிங்கிறது ரூட் 2. இப்போ ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா அப்போ ரூட் 2 2 டைம்ஸ் பெருக்கும்போது அதாவது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன ஆகுன்னா பிகம்ஸ் 2. அப்போ வந்து ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எழுதிக்கிறோம். இட் இஸ் இங்கே 2. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கான்ஸ்டன்ட் டைமில் ஒன்றா சேர்த்துறோம். கான்ஸ்டன்ட் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ வந்து 21 plus 7 root 2 plus 3 root 6 இதை வந்து root 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா root 12 இருக்குது இங்கே. இது 4 into 3 எழுதலாம் ரூட்டுக்குள்ளே. 4 ரூட் எடுத்து என்ன கிடைக்கும் ஆன்சரு 2ன்னு கிடைக்கும். 2 root 3 எழுதிக்கலாம். ஸோ 2 root 3 நம்ம இதை எழுதிக்கலாம். பை 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ இதோட ஆன்சரே இவ்வளோ தான். ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னு எழுதலாம் தர ஃபைனலாக இந்த 21 plus 7 root 2 plus 3 root 6 plus 2 root 3 by 7. ஸோ கிவன் கணக்கு என்னன்னா அதாவது 7 plus root 6 3 minus root 2 கிடைக்கும். ஸோ இது வந்து விகிதமுறு எண் ஆக்கணும் அப்படின்னா வந்து அதாவது 2 டைம் நம்ம விகிதமுறு எண் ஆக்கல பகுதி மட்டும் தான் நம்ம ஆகிரும். ஸோ பகுதி இது வந்து நம்ம என்ன அதனுடைய காஞ்சுகேட் பெருக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும் ரேஷனலைசிங் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைச்சிது அப்படின்னா அதாவது நியூமினேட்டர் டைமில் நமக்கு எல்லாமே கலந்துருக்கு. அதாவது இது வந்து ஒரு கூட்டலாக இருக்கும். அந்த விகிதமுறு எண் ப்ளஸ் விகிதமுறை எண்ணோட கூடுதலாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் பார்க்கும்போது 7 மட்டும் இருக்குது. 7ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு விகிதமுறை எண் எழுதலாம். எப்படி சார் 7 நம்ம விகிதமுறை எண்ணுன்னு சொல்கிறோம் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம்னா 7/1 எழுதலாம். 7/1னா அது என்னது ரேஷனல் நம்பர் p/qங்கிற இடத்துல எழுதுனா போதுமானது. ஸோ அதனால் 7ங்கிறது 7/1 எழுதலாம். ஓகே, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சரும் கூட. தேங்க்யூ.